ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் விளைஞ்ச பச்சை மிளகா தான் நாங்கள் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். வாங்க. இங்கே பார்த்தீங்களா பச்சை மிளகா. உங்கள் வீட்டில் பச்சை மிளகா செடி வளர்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பச்சை மிளகா பார்க்க அழகாக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பச்சை மிளகா அறுவடை பண்ணி பார்க்குறேன். தெரியுமா, அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, அதெல்லாமும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இதுக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே பச்சை மிளகா பறிச்சிட்டு இருந்தேன்னா, பச்சை மிளகா ஏன்னே தெரில, எனக்கு பார்க்க எதுவும் மஞ்சள் கலரில் தெரிஞ்சிச்சு. அது ஏன்டான்னு தெரில. ஆனால் அதை நான் பறிக்கும் போது கீழெல்லாம் விழுந்துச்சு, எடுக்க வர முடியல. அம்மா எப்படியோ எடுத்து பார்த்தா அப்படியே குட்டியாக ஒரு மஞ்சள் கலந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எங்கள் அம்மா வாங்கி பார்த்தாங்களா. அம்மா பார்த்துட்டு அழகாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பறி அப்படின்னாங்களா. அப்போ தான் நான் சொன்னேன், தக்காளி கூட நல்லா இருக்குது, அப்படியே பறிச்சிடலாமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்டா பறிக்கலாமான்னு. அப்போ எங்கள் அம்மா ஓகேன்னு சொன்னதுனால என்னை பறிக்க சொல்லிட்டாங்க. அழகாக பறித்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், நான் பறிக்கிறேனே அதை சொல்லும்போது சரி என்னை பறிக்க சொல்லிட்டாங்களா. நான் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் காரம்னு பயந்து வச்சுட்டேன். அப்படியே இந்த தக்காளி அறுவடை பண்ணிடலாமா. தக்காளியை பறிச்சிட்டேன். ஆனால் என்ன ரெட் கலரில் இல்லை. அதுதான் மனசு வருத்தமாக இருக்கு. அது குட்டியாக இருக்கிறதுனால அது வேணாம், அந்த பெருசு பறின்ட்டாங்களா. அதனால் அந்த பெருசை பறித்தேன். பறிக்கும்போது அழகாக இருந்துச்சு, அப்படியே குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்போது வேறு எதாவது பறிக்கலாமான்னு தேடிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே கிடைக்கல. அப்போ இன்னும் அம்மா காட்டினாங்க, அதையும் பறிச்சுட்டுன்னு சின்னதையும். அப்படியே அதையும் நானும் பறிச்சிட்டேன். அப்போது இலையோடு சேர்ந்து வந்துச்சு தெரியுமா. அந்த இலையோடு சேர்ந்து இது பண்ணும்போது அப்படியே அழகாக வந்துச்சு. நிறைய 4 கிட்ட வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சொல்லுங்கள் மேம்ஸ். பாய். வியூவர்ஸுக்கு பாய் சொல்லுங்கள். ஏ ஜாலி.